உங்கள் ஏரியாவில் இருக்கிற ஆர்டிஐ, அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டம், அது நீங்கள் எல்லா இளைஞர்களும் கட்டாயம் பயன்படுத்தணும். 12ஆம் கிளாஸ், அதாவது 18 வயசு இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். ஃபோன் எடுத்துக்கோங்க. ஃபோனில் www.tn, தமிழ்நாடு, GOV, அரசாங்கம், கவர்மெண்ட்டுக்கு GOV போட்டுருக்காங்க. .in, இந்தியாங்கிறனால .in போட்டுட்டு RTI, தகவல் உரிமை சட்டத்துக்கு RTI போட்டிருக்காங்க. அதில் புள்ள போனீங்கன்னா நீங்கள் எதை பற்றி கேட்குறனாலும் உங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம். உங்கள் கிராமத்தில் இருக்கிற முதியோர்களுக்கு வரலையா, அது ரிலேட்டடாக நீங்கள் தகவல் உரிமை நீங்கள் போட்டு கேட்டு வாங்கிக்கலாம். ஏன்னா தவறான விஷயங்கள் நிறைய சமுதாயத்தில் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. 100 நாள் வேலை திட்டம் முழுக்க முழுக்க திமுக அங்கங்கே இருக்கிற நிர்வாகிகள் முழுங்கிறதுக்காகவே நடந்திருக்கு. என்ன கேட்டிங்கன்னா, அதை அழிச்சா அதை அந்த அந்த 100 நாள் திட்டத்தினால தான் திமுகவில் இருக்கிற நிறைய பேருக்கு டாஸ்மாக்கு அந்த பணம் வருது. முதியோர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும், அவங்கள வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு போர் அடிக்கும், இல்லை டிவியே பார்த்துட்டு இருப்பாங்க, ஒரு நோயோடு இருப்பாங்க, இல்லை ஏதோ ஒரு மாத்திரை மருந்து வாங்குறதுக்காக போய் சும்மா கொஞ்சம் 100 நாள் அங்கங்கே பண்ணிட்டு கொஞ்சம் காசு கொடுக்கணும் பெண்களுக்கு அப்படின்னு பார்த்து பண்ணது. பட் ஆனால் இந்த தகவல் உரிமை சட்டம் உங்களுக்காக உண்டாக்கப்பட்டது. இது மிக எளிது. இதில் எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. பணம் நிறைய செலவு பண்ணணும். 10 ரூபா கட்டிங்கன்னா போதும். இல்லை உங்கள்கிட்ட ஃபோன் இல்லையா, ஃபோனில் உங்களுக்கு பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு ஆஃபீஸ் இருக்கும், அதில் போய் தகவல் உரிமை சட்டம் கட்டு கேட்கலாம். அதில் போய் உங்களுக்கு வேணுங்கிறத அங்கே எழுதி கொடுங்க. 10 ரூபா செலவு பண்ணால் போதும். 10 ரூபாவுக்கு அவங்க வரணும். திமுக ஆட்சியில் உடனே ஒரு பதில் வரும், இதை கூடிய சீக்கிரம் நாங்கள் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறோம் அப்படின்ட்டு. அதுக்கு மேலே அந்த ஸ்டெப்பு போகாது. அதனால் இன்னொரு 10 நாள் கழித்து இதுக்கு பதில் வரல அப்படின்னு திருப்பி நீங்கள் போட வேண்டியது இருக்கும். இல்லை அந்த கேம்பஸில் போய் நீங்கள் அதோட பொறுப்பாளர் யார் இருக்காங்களோ அவங்கள பார்த்து பேச வேண்டியிருக்கும். அப்படி இல்லையா, அதை அப்படியே அந்த இதை வச்சு நீங்கள் கலெக்டருக்கு ஒரு மனு எழுதிடலாம். அந்த கலெக்டர் கட்டாயம் அது பதில் சொல்லியே ஆக வேண்டும், சட்டமே இருக்குது. அப்படி வரலைன்னா நீங்கள் லாயர்கிட்ட போகணும். பட் கலெக்டர் விட்டு லாயர்கிட்ட போகணும்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் திமுககாரங்க அவங்கள ஏதாவது கஷ்டம் கொடுப்பாங்க. அடியாளை வீட்டுக்கு அனுப்புவாங்க. என்னடா உருப்படையாக இருக்க முடியலையா அதுன்னு சொல்லி மிரட்டுவாங்க. ஏன்னா அந்த கட்சி ஒரு ஒழுக்கமற்ற கட்சி, திருட்டு 420 கட்சின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனால் இந்த ஆர்டிஐ தயவு செய்து எல்லாரும் பயன்படுத்தி பழகினாலே அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஊருக்குள்ளே இருக்கிற பள்ளிக்கூடங்கள் சிறப்பாக இருக்கும், பால்வாடி சிறப்பாக இருக்கும், இந்த காலை உணவு திட்டம் போட்டாங்களா அதில் எந்த ஒரு தில்லுமுள்ளு இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு உங்கள் ஊருக்கு ஏதாவது செய்யணும், நீங்கள் தான் பாலம் கட்டணும், நீங்கள் தான் ரோடு போடணுனாலும் அதை உங்களால் தெளிவாக செய்ய முடியும். ஏன்னா நம்ம ஊருக்கு ஒரு 10 இன்ஜினியர் வச்சுருக்கோம், ஆனால் அவங்க எல்லாருமே வேலை இல்லாமல் வச்சுருக்கோம். ஏன்னா காரணம் என்னென்னா, இந்த திமுக ஊழியர்களே, திமுக நிர்வாகிகளே அவங்கவுங்க அப்படியே பரம்பரையாக கான்ட்ராக்ட் எடுத்து அவங்கள கொடுக்கறது, இவங்கள கொடுக்கறது, அப்படி பண்ணி ஒரு தரம் இல்லாத ஒரு வேலை தான் போன 5 ஆண்டுகள் நடந்துட்டு இருந்திருக்கு. இப்பயும் பாருங்க, அடுத்த 6 மாசத்துக்குள்ள எவ்வளவு தில்லுமுள்ளுகள் நடக்க போகுது அப்படின்னு பாருங்க. கட்டாயம் இந்த 100 திட்டங்கள் இன்னும் நிறைவேறாமல் இருக்கு இல்லையா, அதுல இருந்து எதையாவது ஒன்று அவுத்து விடுவாங்க. இதை பண்ண போற, அது பண்ண. எங்க கஜானால காசு கிடையாது. கஜானால காசு இல்லாதனால தான் நமக்கு 29 ரூபா வருது, 29 ரூபா வருது. இவங்க கணக்கு பண்ணாங்கன்னா இந்த 100 நாள் வேலை திட்டம்லாம் எங்கேருந்து போதும், அதெல்லாம் நம்ம பணம் தான் வருது. அதையும் இவங்க தான் எடுத்துக்கிறாங்க. ஸோ உண்மையாகவே 29 ரூபா நமக்கு தான் கைக்கு வருது. இவங்க பாக்கி இருக்க காசை திமுக நிர்வாகிகளே எடுத்து முழுங்கிட்டு இருக்கிறாங்க. திமுக நண்பர்களே, நீங்கள் போன 5 ஆண்டுகளில் உங்கள் நண்பர்கள் எவ்வளோ பேர் இறந்து போயிருக்காங்கன்னு பாருங்கள். திமுகவோட நிர்வாகம் சுத்தமாக சரியில்லை. அதனால் ஆர்டிஐயில் மருத்துவ உலகத்துக்கு கூட நீங்கள் ஆர்டிஐ போட்டு கேட்கலாம். அதனால் ஆர்டிஐ இளைஞர்களே பயன்படுத்துங்க. இது நமக்கு மறைமுகமான ஒரு வெப்பன் சொல்லலாம். வெப்பன்னு நம்ம ஜேர்னலிசமாக ஒரு வெப்பன் சொல்கிறோம் இல்லையா. அதாவது பேனாவது எழுதுறது தான் நம்மளோட உரிமை. நமக்கு படிப்பு சொல்லி கொடுத்ததுனால பேனா தான் நம்மளோட உரிமை. நம்ம கிராமம் ஊழல் இல்லாமல் இருக்கணும், சிறப்பாக வளர்ச்சி அடையணும், அந்த மாதிரி இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆர்டிஐ ஒவ்வொரு இளைஞர்களும் பயன்படுத்தணும். பயன்படுத்திட்டு அதில் வர ஒரு கருத்துக்களை இந்த சேனலில் பகிருங்க. இல்லை நீங்களே ஒரு யூடியூப் சேனல் எடுத்து உங்கள் ஊர் ஊழல் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் ஆரம்பிச்சுக்கிட்டு நீங்களே நடத்திட்டு இருங்க. கட்டாயம் திமுக நிர்வாகிகள் பயப்பட இருப்பாங்க. உங்களுக்கும் வாழ்க்கையில் ஒரு மறைமுகமாக ஒரு நல்ல காரியம் செஞ்சோங்கிற ஒரு புண்ணியம் இருக்கும். வாழ்க பாரதம், வளர்க இளைஞர் சமுதாயம்.